ஹாய்! இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோம். கருப்பு கவுனி அரிசியில இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கருப்பு கவுனி அரிசி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் டயபெட்டிஸ் சர்க்கரை நோயாளிகள் அவங்கெல்லாம் இதை எடுத்துக்கலாம். இந்த அரிசியோட கதை நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கருப்பு கவுனி அரிசி ஆ, ஒரு காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் இதை சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ காஸ்ட்லி இந்த அரிசி, அதோட ஹெல்த்தியும் கூட. அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்ட்ரி தேடி பார்த்தா இந்த அரிசி எப்படி நம்ம வச்சு இட்லி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பொழுதும் போல் நம்ம இட்லி அரிசி உளுந்து ஊற வைக்கிற அதே அளவு தான். நான் 4 பங்கு கருப்பு கவுனி அரிசிக்கு 1 பங்கு உளுந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். க்ளீன் பண்ணி சுத்தமாக இருக்கிற அரிசி தான் பேக் பண்ணி வர்றது. அதில் 4 கப் எடுத்துக்கிறேன். அது கூட 1 பங்கு உளுந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த அரிசி ஃபுல்லாகவே கருப்பாகவும் இருக்கும், ஒன்று ஒரு கலரில் நடுப்புற லைட் கலர்ஸ்லேயும் கொஞ்சம் வரும். ரொம்ப நேரம் ஆகும் ஊறுறதுக்கு. அதனால் ஒரு 6 மணி நேரமாவது நம்ம மினிமம் ஊற வைக்கணும். அதில் 1 பங்கு உளுந்து ஆட் பண்ணி நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டைம் இப்போ நான் கழுவிட்டுருக்கேன். தண்ணி ஊற்றினோன்னே அதில் கொஞ்சம் பதறாக இருக்கிற அரிசி அதெல்லாம் மேலே வந்துடும். அதை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம 2வது தடவை தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி கழுவி வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு 6 hours ஊற வைக்கணும். நான் நைட்டு தான் ஒரு 9 மணி போல் தான் வச்சேன். காலையில் எழுந்திரிச்சு தான் நான் அரைச்சேன். 2வது தடவை கழுவுறேன். அப்பையும் வருது அதே மாதிரி தான். கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக வருது. அதுக்கப்புறமா திரும்பவும் 3வது தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன். கொஞ்சம் தெளிவாகணும்னா நம்ம அப்படியே அதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம அரைச்சிடலாம். நான் நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன். காலையில் ஒரு 6 மணிக்கு தான் அரைச்சேன். இது காலையில் எடுத்தது. கொஞ்சம் தண்ணி தெளிவாக இருந்தாலும் சிகப்பு கலராக மாறி இருக்கும் தண்ணி, அது ஊறினதுனால. அந்த ஆந்தோசைனின் பிக்மெண்ட் அதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் மிக்சியிலேயே அரைச்சிட்டேன். கொஞ்சமாக ஊற வச்சதுனால மிக்சியிலேயே அரைச்சிட்டேன். இட்லிக்கு எப்படி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி புளிக்க வைக்கணும். மிக்சியிலே அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கும் அரைச்சா. காலையில் வச்சுட்டு நான் அடுத்து நைட்டு தான் ஊற்றலான்ட்டு எடுத்து வச்சுருந்த மாவு உப்பு போட்டு கரைச்சி புளிக்க வச்சாச்சு. கருப்பு கவுனி அரிசியில் ஃபைபர் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமான ஃபைபர் இருக்கும். அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த கார்போஹைட்ரேட்ஸ் ரிலீஸ் ஆகிறது லேட்டாக உடம்புல ரிலீஸ் ஆகும் நம்ம சாப்பாடாக எடுத்ததுக்கப்புறம். ஸோ நமக்கு சுகர் லெவல் ரைஸ் ஆகாது, மெயின்டைன் ஆகும். வெயிட்டும் நமக்கு நல்லா குறையும் நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னாலே. கருப்பு கவுனி அரிசியில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு செய்யலாம். இது நான் இட்லிக்கு அரைச்சிருக்கேன். இதிலே நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம் இந்த மாவுலேயே, ரொம்ப நல்லா வரும். இது புளிச்சிருச்சு. நைட்டு இப்போ காமிக்கிறது இது புளிச்ச மாவு. நான் எங்கள் வீட்டில் இட்லி எண்ணெய் தடவி ஊற்றுற பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இது எனக்கு மட்டும்தான் ஊற்றுறேன். ஸோ ஒரே ஒரு தட்டில் 4 இட்லி வர மாதிரி இருக்கிற தட்டு எடுத்துக்கிட்டேன். அதில் எண்ணெய் தடவிட்டு, நம்ம சமையல் எண்ணெய் எதுனாலும் தடவிக்கலாம். தடவிட்டு ஒரு தட்டுனா நான் இட்லி பானையில் வைக்க மாட்டேன். அந்த இட்லி செட்டாக இருக்கிற தட்டு அதில் வைக்க மாட்டேன். எண்ணெய் சட்டியில் தண்ணியை ஊற்றி அதை இந்த தட்டை வச்சு மேலே மூடிடுவேன்.
அதிலே இட்லி நல்லா வெந்துடும். அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சா போதும். இதோ இது வச்சு எடுத்துட்டேன், வெந்துருச்சு. இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஆர்டினரி இட்லி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பொடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, வெங்காயம் தக்காளி சட்னி, குருமா, நீங்கள் எது ஆஸ் யூஷுவல் இட்லிக்கு சாப்பிட்றீங்களோ அப்படியே அதே மாதிரி சாப்பிட்லாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், டைஜஸ்ட்டும் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே நல்ல எனர்ஜி கொடுக்கும் சொன்ன மாதிரி இந்த அரிசி வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கும். அதோட யூசஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆந்தோசைனின் வந்து அயன் நமக்கு நல்லா கொடுக்கும். ஜூன் 4th அன்றைக்கி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி என்னோடய பெரிய பையன் தன்வந்த், அவனுக்கு பர்த்டே. அவன் இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பக்கத்தில் இருக்கிறது ரிஷ்வந்த், என்னோடய 2வது பையன், அவன் தம்பி. இது தன்வந்த் வந்து குட்டியாக இருக்கும்போது, சின்னதாக இருக்கும்போது 3 வயசில் எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் அடுத்து வரதெல்லாம் அந்த குட்டியாக இருக்கிறபோது எடுத்த ஃபோட்டோ, சின்ன பையனாக இருக்கும்போது. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பு கவுனி அரிசியில் நம்ம புட்டு, கொழுக்கட்டை, கஞ்சி, ஆர்டினரி ரைஸ் மாதிரியே வடித்து சாப்பிட்லாம். அப்புறம் சக்கரை பொங்கல், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு பார்க்கலாம். அரிசியில் செஞ்சு சாப்பிட்லாம். அரிசியில் செய்கிற மாதிரி தான். நான் ஒன்று ஒன்றா அடுத்து போடுறேன். இப்போ இட்லி மாவு அரைச்சி இட்லி ஊற்றிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் தோசையும் அதை வச்சுக்கலாம். சாதாரண மாவு மாதிரி டக்குன்னு புளிக்காது, இது புளிச்சு போகாது, நல்லாயிருக்கும் மாவு. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஆர்டினரி மாவு மாதிரி ஒரு 4 நாள் 5 நாள் நம்ம வச்சுக்கலாம். 2 இட்லி சாப்பிட்டாலே ஃபில் ஆகிடும். நம்ம ஆர்டினரியாக 4 இட்லி சாப்பிட்ற மாதிரி இது நிறையா சாப்பிட முடியாது. 2 இட்லி சாப்பிட்டாலே ஃபில் ஆகிடும். இது தன்வந்த் 3 வயசில் இருக்கும்போது எடுத்தது. ரிஷிக்கு 8 மாதம் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கொடுத்து பழக்குங்க. வேறு என்னென்ன ரெசிபிஸ் கருப்பு கவுனியில் செய்யலாங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.